நேக்கு மனசுல ஒண்ணு தோன்றது, அதை சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல. சொல்லுங்க சாமி. இந்த காலத்துல மாமியார் பேருக்கு அர்ச்சனை பண்ற மருமகளை பாக்குறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி மாமியார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவளை பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அம்பாள் சன்னதியில வச்சு சொல்றேன், அம்பாள் அனுகிரகத்தோட உங்க மாமியார் தீர்க்க ஆயுளோட நன்னா இருப்பா. நன்றி சாமி. இந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிரேட் அண்ணி, நாங்க மட்டும் தான் உங்களை பாராட்டிட்டு இருந்தோம். இப்ப அர்ச்சகருக்கு கூட உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சே. ஏமது இந்த மாசேசி அவார்டு மாதிரி மருமக சேசி அவார்டுன்னு ஏதாவது இருக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம அண்ணிக்கு கொடுக்கலாம். அம்மா அடிக்கிற கூத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படிதான் இவ்வளவு பொறுமையா இருக்காங்களோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சூர்யா, நமக்கு புரியாத விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. அத்தை பேசுறது நமக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை, ஆனா டோட்டலா ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த குணம் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். என்னால முடியும்னு தோணல நீ. யோசிச்சு பார்த்தா உங்களுக்குன்னு இல்ல அண்ணி, உலகம் பூரா இருக்கிற மாமியாருங்க கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்காங்க. அம்மாவா மட்டும் இருக்கிற வரைக்கும் அன்னை தெரசாவுக்கு அக்கா மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா அவங்களே மாமியார் ஆன உடனே ஒரு கெத்து வந்துரும். அதுக்கு பேர் கெத்து இல்ல, திமிரு. மருமகனும் ஒருத்தி கிடைச்சா அவளை போட்டு பாடா படுத்த வேண்டியது மாமியாருங்கிற தெனாவெட்டு. அப்படியெல்லாம் பேசாத சூர்யா. அத்தை வயசானவங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவோ ரணம் இருக்கும். நமக்கு அது தெரியாது. நமக்கு அவங்க வயசு வரும்போது ஒருவேளை நமக்கு அதெல்லாம் புரியலாம். அவ்வளோ ஏன், நாளைக்கே மதுவுக்கு கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போகத்தான் போறா. அங்கேயும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வெட்டிக்கிட்டு ஓடி வர முடியுமா? ஆமா இல்ல, நான் அதை இன்னும் யோசிக்கவே இல்லையே. ஆனா சத்தியமா உங்க அளவுக்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டேன். இருந்துதான் ஆகணும் மது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு வெளியில ஓடினா பாக்குறவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. அப்போ யாரு சிரிச்சா எனக்கு என்னன்னு மட்டும் கேட்காத. உனக்கு வயசானா நீ செஞ்சதெல்லாம் நினைச்சா உனக்கு வெக்கமா இருக்கும். பெரிய ஆள நின்னீங்க, என்ன போடு போடுறீங்க? மாமியார அம்மாவா பார்க்கணும். ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையில முதல் பாதியில அம்மாவா சில கடமைகள் இருக்கும். பின் பாதியில மாமியாரா சில உரிமைகளை அவங்க எடுக்கிறதுக்கு நினைப்பாங்க. அதுல தப்பே இல்லை. 58 வயசு வரைக்கும் வேலை பாக்குறவங்களுக்கு கவர்மெண்டே பென்ஷன் கொடுக்குதில்ல, அந்த மாதிரிதான். தொல்லைன்னு நினைக்காம புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதுதான் மருமக மாமியாருக்கு கொடுக்கற பென்ஷன். நான் அவனு சொல்லட்டுமா நீ? உங்களுக்கு ஒரு அழகான பையன் பிறப்பான், அவனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வரும். என்ன அப்ப நீங்க மாமியாரா ப்ரொமோட் ஆவீங்க. அப்ப உங்க மருமகளை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி பேராசை எல்லாம் இல்ல அண்ணி. எனக்கு வரப்போற மாமியார் கண்டிப்பா என்ன கொடுமைப்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க கொடுமைப்படுத்த மாட்டாங்க, நீ தான் அவங்கள கொடுமைப்படுத்துவ. என்னடா பேசுற? வா போலாம். வா. தூங்குறாங்க. எழுப்பவா? அத்தை, காலங்காத்தால என்னை விட்டு எல்லாரும் எங்க போயிட்டீங்க? நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்புறதுக்கு மனசு வரல. நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், வரலையா? வந்தா கேவலமா ஒரு காஃபிங்கிற பதார்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. சரி சரி, எழுந்துறீங்க. கோவில் பிரசாதம் வச்சு விடுறேன்.
என்னடி இது? சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல குங்குமத்தை கொடுக்கணும், ஆம்பளைங்களுக்கு தான் திருநீர் இடுவாங்க. நீ என்ன எனக்கு திருநீர் கொடுத்துட்டு இருக்க? குங்குமத்தை கொடு. சேர்த்து வச்சிருக்கம்மா. என்னைக்கு போறனோ அன்னைக்கு நேர்ல கொண்டு போய் கொடுக்கணும் தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணுமா, இன்னைக்கு ஊருக்கு போக போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது சரியா போச்சு. அந்த மனுஷன் விட்டுட்டு போனதுல இருந்து மனசுக்குள்ள எப்படி அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். வராத விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு கனவுல வேற வந்துட்டு போயிருக்காரு. மனசே சரியில்லை. தெரியுமே, நீ இப்படி எல்லாம் வேண்டாததை நினைச்சு கஷ்டப்படுவனு தான் அண்ணி வேலையா கோவிலுக்கு போய் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. மாமியாருக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்த அதிசய மருமகள். இன்று அதிகாலை சென்னையில் ஆச்சரியம் அப்படின்னு தினகரன் நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு வரப்போகுது. மது, நீ வேணா பாரு, அந்த ஐயர் கரெக்டா போன் பண்ணி பத்திரிகை வச்சு பேசியிருப்பாரு. சூர்யா, கிண்டல் பண்ணாத ப்ளீஸ். சாரி 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 அம்மா, வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. நீ கண்ட கனவு பலிச்சதுன்னா அப்பா வீட்டுக்கு வர போறாரு, இல்லனா நாம எப்போதும் போல இருக்க போறோம், அவ்வளவுதானே. அண்ணி, டாக்டர் எப்ப வருவாரு? 8 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவாரு. நீ தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசணும். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. வந்தாருன்னா எல்லாத்தையும் விளக்கமா விசாரி. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும், எல்லாத்தையுமே விசாரி. என்ன? சரிங்க நீ. அத்தை, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். சரிம்மா, ஜாகிரதையா போ. அப்புறம் முரளி சாப்பிட்டானா பாத்துக்கா. தானா அவனுக்கு எதுவுமே செஞ்சுக்க தெரியாது. ஏமா அப்படி எல்லா பிரச்சனையும் தேடி தேடி எடுத்து வச்சுக்கிற? அண்ணா என்ன சின்ன குழந்தையா? சின்ன குழந்தை இல்லடா, ஆனா முதல் குழந்தை. அவன் தானடா உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் குடும்ப வார்த்தையெல்லாம் தாங்கி எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கான். அவனை பத்தி நினைச்சுக்காம வேற யாரை பத்தி நினைச்சுக்கிறது? ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாய். பாய் அண்ணி. அது ஏண்டா சூர்யா, எப்ப பார்த்தாலும் முரளிய பார்த்தா உனக்கு ஏண்டா அவ்வளவு வைத்தறிச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எங்கடி அது? என்னது? மாஸ்க். எதுக்கு? வாயை மூடுறதுக்கு தான். யாருக்குடா வாய் மூடுற நீ? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நீ சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுக்காக சிரிக்க வைக்கிறியா இல்ல கோபம் மூட்டுறியா? சிரிக்கதான் வைக்கிறேன். படுமா நீ. ரிலாக்ஸா படுமா. அதான் உனக்கும் முரளிக்கு உள்ள வித்தியாசம். சரி சரி, உன் மூத்த பொண்ணு தான் உனக்கு ஆசையான புள்ள. ஓகேவா? சரி படு. படுமா. பிரியா குட்டி, இன்னைக்கு லஞ்சுக்கு இட்லி தாமா வச்சிருக்கேன். அப்பா எழுந்ததே லேட் ஆயிடுச்சுல,
நாளைக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துறேன். சரியா? சரிப்பா, எனக்கு இட்லி தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். ஏய், என் செல்லம், உனக்கு டாடியை பிடிக்கும், அதனால டாடி என்ன செஞ்சாலும் பிடிக்கும்னு சொல்லிடுவேன். சரி சரி, வா, டைம் ஆயிட போகுது, வா. சமத்தா இருக்கணும். பாய். பாய். நல்லா சாப்பிடு. ஓகே, பாய்ப்பா. பிரியா, பிரியா, பிரியா. அச்சச்சோ. பிரியா, அடிபட்டுச்சா? காட்டு, காட்டு. ஐயோ, அச்சோ. என்ன பிரியா, ஏன் இப்படி அடிக்கடி ஓடி வர? அடி ஏதாவது பட்டிருக்கா பார்க்கலாம்? உங்களை பார்த்துக்கிட்டே ஓடி வந்தேனா மிஸ், அதான் தடிக்க விழுந்துட்டேன். என்ன நாள் முழுக்க நீ கிளாஸ்ல பார்த்துட்டு தானே இருக்க, அது பத்தாதா? அடி ஏதாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் பிரியா? பிரியா, என்ன நீ என்னைய பார்த்துட்டு இருக்க? பிரியா, அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரிங்க மிஸ், நான் இனிமேல் ஓடும்போது பார்த்து ஓடுறேன். ஓடும்போது மட்டும் இல்ல, நடக்கும்போது, நிக்கும்போது, சாப்பிடும்போது எப்பவுமே எதுலயுமே கவனமா இருக்கணும். ஒரு வேலையை செய்யும் போது வேற எதையுமே நம்ம நினைக்க கூடாது, புரியுதா? சுச்சோ, பாத்தியா, லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் கொட்டிருச்சு. கவலைப்படாதீங்க மிஸ், எங்க அப்பா வேற கொண்டு வருவாரு. இப்போ உன் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து கொட்டிடுச்சுன்னு உங்க அப்பாக்கு எப்படி தெரியும்? உன் அப்பா இங்க இருக்காரா? எங்க அவரு? அதோ அங்க இருக்காரு மிஸ். அங்க யாரும் இல்லையே. போயிருப்பாரு மிஸ். ஆமா, போயிருப்பாரு. சரி ஏந்திரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. வா. வா. ஐ ஓகே? போலாமா? போலாம் மிஸ். மருது, நல்லா இருக்கேடா? நீ என்ன பார்க்க வந்து 4 நாள் ஆச்சு. அப்பனை மறந்துட்டியா? அப்பா, உங்களை போய் மறப்பனாப்பா?
உங்க முன்னாடி எப்படி வந்து நிக்கிறேன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, கேக்குறேன்ல. டேய், எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கியா? டேய் சரவணா, நீ அவன் சொல்லுடா, யாராவது ஊர்ல மல்லிகை கட்டை போட்டாங்களா? டேய், போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா?